என்னங்க குட்டியாக ஒரு டீ பிரேக் எடுக்கலாமா? கஞ்சி பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வீட்டில் கஞ்சி மீதமாகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கஞ்சியில் இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு வித் டீயோட ஈவினிங் டைம் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் மீதமுள்ள கஞ்சை எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இந்த கஞ்சை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். ஸோ மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகமும் கொஞ்சோண்டு மிளகும் போட்டு ஒரு மையாக ஒரு பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பதத்துக்கு இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி கலருக்காண்டி கொஞ்சோண்டு கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் கொஞ்சோண்டு மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரே ஒரு மிளகாய், கொஞ்சோண்டு பூண்டு, இதையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே ஒரு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. போண்டா போடும்போது நம்ம எந்த பதத்துக்கு பிசைவோமோ அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம். கொஞ்சோண்டு உப்பும் போட்டு பிசைஞ்சு எடுத்து தனியாக ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி பக்கோடாவாக போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு கஞ்சி வீணாகுது, வீட்டில் இன்றைக்கி சாதம் நிறைய ஆயிடுச்சு, கஞ்சி மிச்சமாகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஈவினிங் டைம் இந்த மாதிரி டீ குடிக்கும்போது இந்த மாதிரி பக்கோடாவாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்குங்க. வீட்டில் பசங்க ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க, ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் செய்யணுமே, ஒன்றுமே இல்லையே வீட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஞ்சி இருந்துச்சுன்னா போதுங்க. இந்த மாதிரி கஞ்சியில் பக்கோடாவாக செஞ்சு ஈவினிங் டைம் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி கஞ்சி இருந்துச்சுன்னா கஞ்சி வீணாக்காமல் இந்த மாதிரி கஞ்சியில் பக்கோடா போட்டு சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.